அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபௌமி. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான மட்டன் வச்சு மட்டன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கேஜி போன்லெஸ் மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, 1 முட்டை, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறம் நம்ம 1 பை 1 இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். 1 பை 1 நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மட்டனை. ஏற்கனவே மட்டன் வந்து 1/2 பாயில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிறதுனால டக்குன்னு நம்ம ஃப்ரை பண்ணவொன்னே வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ மட்டனை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். ரைஸ் 1/2 பாயில் நான் குக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தேவையான ஆயில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்து லேசாக வதங்கினதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஒரு வெங்காயம் வதங்கணும்லாம் தேவை கிடையாது. இப்போ தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெயிலே வதங்கினா போதும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எல்லாத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடயே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மட்டனை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு சாஸஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், டொமேட்டோ கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா சாஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம 1/2 பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்துட்டு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.